தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காலநிலை வழிவிடுமா என்று மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தமிழக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்களில் அஞ்சலி செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு பெற்றுள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாலை தீபச்சுடர் ஏற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு காலநிலை எவ்வாறு வழிவிடப் போகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி இருக்க இறந்த மக்களுக்கு அஞ்சலி செய்வது என்பது ஒரு பண்பாட்டு உரிமை. அது உலகம் முழுவதும் பல்வேறு இயல்புகளை கொண்டிருக்கின்றது. இறந்தவர்களை வழிபடுவதும் நினைவு கூறுவதும் தமிழர்களின் பண்பாடு. அந்த பண்பாட்டிற்கு 2000 ஆண்டுகள் கடந்த வரலாறு இருக்கிறது. அத்துடன் போரில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் வைத்து வழிபடுகின்ற மரபும் பண்டைய தமிழ் மக்களின் பண்பாடாகும். அத்துடன் உலகின் போரில் இறந்த மக்களை நினைவு கூறுகின்ற உரிமை உலகின் அனைத்து மக்கள் சமூகத்துக்கும் பொதுவானதாகும். ஜாருடன் போரிட்டாலும் அதில் இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற விடயத்தில் பாராபட்சமின்றி நினைவேந்தல் உரிமைகளை வழங்க வேண்டும் என்பது பன்னாட்டு சூழலில் வலியுறுத்தப்படுகின்றது. இலங்கை போரிலும் இறந்தவர்களை நினைவு கூறுவதன் உரிமையை பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என பன்னாட்டு சமூகம் வலியுறுத்தி வந்தது. ஈழத்தமிழர் மக்களின் சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் இன உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில், மொழி உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில், தொழில் மற்றும் கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில், ஈழத்தமிழ் மக்களின் தாயகம் அபகரிக்கப்பட்ட நிலையில் அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அகிம்சை வழியிலான போராட்டங்களை முன்னெடுத்து அதிலும் இனப்படுகொலைகளை பதிவலாகும் பரிசாகவும் வழங்கப்பட்டிருந்த நிலையில்தான் ஈழத்தமிழ் மக்கள் ஆயுதமேந்த தீர்மானித்தார்கள். அதன் காரணமாகத்தான் வன்முறை எம்மீது திணிக்கப்பட்டது என்றும் நாம் விரும்பிய ஆயுதங்களை ஏந்தியவர்கள் இல்லை என்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தான் ஈழ மண்ணில் உன்னதமாக ஒப்பற்ற விடுதலை போராட்டம் ஒன்று மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் என்பவர்கள் சிங்கள பேரினவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக ஈழ மக்களில் இருந்து பிறந்த போராளிகள் இன ஒடுக்குமுறையின் கோரம்தான் எங்கள் மண்ணில் ஆயுதம் ஏந்தி போராடுகின்ற நிலையை ஏற்படுத்தியது என்ற போதும் கூட இன ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஒடுக்கவும் மக்களை பெருமளவில் இனப்படுகொலை செய்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை சிங்கள பேரினவாத நிகழ்த்தியது. இதனால் 1.5 லட்சம் மக்களை இழந்தோம். இலங்கை பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்ற வேளை ஆரம்பமாகிய இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் கடந்தும் தொடர்கின்றது. சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக போராடிய ஒவ்வொரு மாவீரரும் யாரோ ஒருவருடைய பிள்ளை. அவர்கள் ஈழ மண்ணின் பிள்ளைகள். அவர்கள் எங்கள் மக்களின் பிள்ளைகள். விடுதலை புலிகள் இயக்கமும் ஈழ மக்களும் வேறானவர்கள் அல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் கனவுகளுடனும் எதிர்பார்ப்புகளுடன் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் துறந்த தேச விடுதலைக்காக தம்மை அர்ப்பணித்தார்கள். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் பெற்றெடுத்து சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் எங்கள் மாவீரர்கள். போராட்டத்துக்கு அனுப்பிவிட்டு விடுமுறையில் வரும்போது அந்த பிள்ளைகளை ஆரத்தழுவி பிடித்து உணவு செய்து கொடுத்து மீண்டும் களம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் எங்கள் மாவீரர்கள். மாவீரர் துயிலும் இல்லங்களை இலங்கை அரசபடிகள் போரின் இறுதி தருணத்தில் இடித்தளித்தன. இன்று இடித்தளிக்கப்பட்ட கல்லறையின் பாகங்களை வைத்துத்தான் நினைவேந்தல் செய்கின்றோம். இடித்தளிக்கப்பட்ட அல்லது இடிக்கப்பட்ட ஒவ்வொரு கல்லறைகளை முறங்குவது யாரோ ஒருவரது பிள்ளையே. ஒரு காலத்தில் மாவீரர் நாளின் போது துயிலும் இல்லத்துக்கு போராளி தோழர்களும் பெற்ற அந்நியரும் தந்தையரும் உடன்பிறந்தாரும் உற்றாரும் உரித்துடையாரும் கூடி கல்லறைகளில் உறங்கும் மாவீரர்களுடன் கண்ணீரை பகிர்ந்து கனவை பகிர்ந்து இலட்சிய வேட்கையை பகிர்ந்து கொள்வர். இப்போது அந்த கல்லறைகள் மண்ணுக்குள் எங்கோ மறைந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு தாயினுடைய பிள்ளையின் கல்லறையும் இப்படியாக மண்ணுக்குள் இடம் தெரியாது விதைந்து கிடக்கின்றன. நினைவு கூறுதல் என்பது ஒரு ஆற்றுப்படுத்துதல் வழிமுறையாகும். காயங்களிலிருந்தும் இழப்புகளிலிருந்தும் மீள்வதற்கான வழிமுறையாகும். உலகம் முழுவதிலும் நினைவேந்தல்களின் வழியாக மீள வாழவும் மீட்சியை முன்னெடுக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நினைவேந்தல்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என ஈழ தமிழ் சமூகம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாகவும் வலியுறுத்தி வந்தது. அந்த வகையில் இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தேசிய மக்கள் சக்தி மாவீரர்களை நினைவேந்த தடையில்லை என்று அறிவித்துள்ளன.
இருந்தபோதும் சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த தொடக்கம் எதிர்காலத்தில் நினைவேந்தலை இன்னும் அங்கீகரிப்பதற்கான ஒரு சூழலை தோற்றுவிக்கும் என்ற நம்பிக்கையை தருகிறது. மாவீரர்களை பெற்ற தாய்மார்களையும் தந்தைமார்களையும் பார்க்கின்ற போது அவர்களின் முகங்களில் 1000 கதைகள் தெரிகின்றன. வீரமும் தெரிகின்றது, ஈரமும் தெரிகின்றது, தியாகமும் தெரிகின்றது. இந்த முகங்களை பார்த்தாலே, இந்த முகங்களை படித்தாலே இலங்கை அரசு திருந்த முடியும். உலக நாடுகள் உணர முடியும். தாம் பெற்றெடுத்த அருமை பிள்ளைகளை இந்த மண்ணுக்காக விதைத்துவிட்டு கண்ணீரோடும் துயரத்தோடும் இந்த மக்கள் துடிக்கின்றனர். உண்மையில் மாவீரர் நாளில் ஏற்றப்படும் விளக்குகள் நெய்யினால் மாத்திரம் எரிவதில்லை. மாவீரர்களை பெற்ற தாய்மார்களினதும் தந்தைமார்களினதும் உறவுகளினதும் கண்ணீர்களினாலே எரிகின்றது. ரங்கன செனவிரத்தின பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளாக நாம் 2009 சந்தித்த போதும் சிங்கள தேசம் எங்கள் போராளிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே சிங்கள மாணவர்கள் மத்தியில் ரங்கனவிடம் வலியுறுத்தி உரையாற்றியிருந்தோம். பின்னர் எங்கள் தொடர்புகள் இருக்கவில்லை. ஆனால் நடுகள் நாவலை படித்துவிட்டு வந்த சிங்கள இளைஞர்களில் ரங்கனவும் வந்திருந்தார். அவர்கள் எங்கள் இல்லத்துக்கு வந்து வீரவணக்கம் படத்துக்கு தீபம் ஏற்றிவிட்டு கிளிநொச்சி மாவீரர் துயிலும் இல்லத்தில் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. கோட்டாபயவின் காலத்தில் அப்போது மாவீரர் நாளை அனுஷ்டிக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த வருத்தமும் பற்றி ரங்கனவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். துயிலும் இல்லம் வந்து ரங்கன உள்ளிட்ட சிங்கள இளைஞர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த அரசு உங்களுக்கு விளக்கேற்ற அனுமதி மறுத்திருக்கிறது. சுதந்திரத்துக்காக போராடிய உங்களுக்கு தெற்கிலிருந்து தீபங்களை ஏற்றுவோம் என்று கல்லறைகளுடன் பேசுவினர் என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார். எங்கள் போராளிகளை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் விடுதலை போராட்டத்தை அங்கீகரிக்கும் இலக்கின் தொடக்கமாக தென்பட்டது. அந்த புள்ளியை நோக்கி வரலாறு நகர்ந்தே தீரும். நாம் சிங்கள மக்களை துயிலுமில்ல நோக்கி அழைக்க வேண்டும். மாவீரர் துயிலும் இல்லங்களும் மாவீரர்களின் கல்லறைகள் ஒவ்வொன்றும் சிங்கள மக்களாலும் பன்னாட்டு சமூகத்தாலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. அதிலிருந்துதான் இலங்கை தீவில் மாற்றங்கள் உருவாக்கக்கூடும். முதலில் இலங்கை அரசு ஒன்று மாவீரர் நினைவேந்தலுக்கு தடையில்லை என அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறது. இது அடுத்த கட்டங்களை நோக்கி நகர வேண்டும். அத்துடன் இன்றைய அரசு தற்போது இராணுவத்தின் வசமுள்ள துயிலும் இல்லங்களையும் விடுவிக்க வேண்டும். ஜேவிபியும் அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி இருக்கிறது. இன ஒடுக்குமுறைக்கும் விடுதலைக்குமான ஆயுதம் ஏந்தி இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட மாவீரர்களின் தியாகத்தையும் தாகத்தையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இது பற்றி இந்த மாவீரர் நினைவேந்தல் நாளில் பல்வேறுபட்ட கதைகளோடு இந்த ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நினைவேந்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கிறது. மாலை தீபச்சுடர் ஏற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு உணர்வுபூர்வமான அஞ்சலி செலுத்துவதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் காலநிலை வழிவிடுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நல நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.